ஓட் சோரி, ஓட்டு திருட்டு. இத வச்சு ராகுல் காந்தி அக்ரெசிவா அவரோட கேம்பெயின பீகார் எலெக்ஷன்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு யாத்திரை கூட போறாரு. ஸோ, அதனால பயந்து போன ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து என்ன பண்றாங்க வந்து, ஓட்டு திருட்டுக்காக குற்றம் சுமத்தின ராகுல் காந்திக்கு பதிலடி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. பிரஸ் மீட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஹோல் பிரஸ் மீட்டே எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டினுக்கும் வந்து நெக்ஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பண்ண முடியாத கேள்விகள வந்து தவிர்த்துட்டு ஏதோ ஒண்ணுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரஸ்ல ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி எழுப்புறாரு. போலிங் பூத்ல சிசிடிவி வச்சிருக்கீங்களே, அத ரிலீஸ் பண்ணலாம்ல ஆதாரத்துக்காக அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னொருத்தர் மனைவி, இன்னொருத்தர் தங்கை, இன்னொருத்தவங்க அம்மா, இன்னொரு வீட்டு பெண் அவங்களோட ஃபுட்டேஜஸ வந்து ரிலீஸ் பண்ணி, அவங்களோட கண்ணியத்த வந்து கெடுக்க நாங்க விரும்பல அப்படிங்கிறாரு. என்னன்னு புரியல. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கலாம் வந்து ஸ்கூல்லயோ, காலேஜஸ்லயோ அங்க தான் போய் ஓட் போடுவோம். இந்தியா ஃபுல்லா எப்படி நடக்குதுன்னு தெரியல. 00ங்கிற அட்ரஸ பார்த்தீங்கன்னா, இந்த வீடு இல்லாதவர்கள், பிளாட்ஃபார்ம்ல தங்கியிருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து 00 அப்படிங்கிற அட்ரஸ் தான் குடுக்க முடியும். இதுக்கு பதிலடியா காங்கிரஸோட ட்விட்டர் பக்கத்துல 00 வீடு இல்லாதவங்க ஏபிசிடிஎஃப், ஜிஹெச் அந்த மாரி நேம்ஸ்லாம் இருக்கே, அதெல்லாம் வந்து ஃபாதர் இல்லாதவங்களுக்கு அந்த மாரி நேம்ஸ் குடுத்துட்டீங்களா? அப்படின்ட்டு சொல்லி கலாய்க்கிறாங்க. இவங்க லிட்டரலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு, இவங்களே வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறது தான் இப்ப மக்கள் பார்த்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே நாம வந்து 2024ல மிக பயங்கரமாக ஏமாற்றப்பட்டுருக்கோமா அப்படின்னு தெரியல. இந்த 410, 400 சீட்டு கன்ஃபார்ம், 410 சீட்டு கன்ஃபார்ம்னு எலக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்க. இதெல்லாம் இத வச்சு தான் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. அதையும் மீறி காங்கிரஸ் வந்து இவ்ளோ ஜெயிச்சிருக்கு, டஃப்பான ஒரு இது குடுத்துருக்கு அப்படின்னா, லைக் இட் வாஸ் ரியலி ரியலி குட். நெக்ஸ்ட் டைம் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சு ஆளுங்கட்சியா வர்றதுக்கான தூரம் ரொம்ப தொலைவுல இல்ல.